எமக்கு கடமையாக்கப்பட்ட ஃபர்லான மற்றும் சுன்னத்தான அமல்களை நிறைவேற்றியதற்கு பின்னால் மார்க்க நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும், அதன்படி எம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே அதிகமான சகோதரர்கள் ஒன்று திரட்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் நாங்கள் மஹ்ஷருடைய அந்த தினத்திலே மோசடிக்காருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமாக அல் குர்ஆனும் அசுன்னா போதிக்கின்ற சில அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகள், எச்சரிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, மஹ்ஷர் என்பது என்ன? உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் ஒரு நாள் அழிக்கப்பட்டு எல்லாரும் ஒன்று திரட்டப்படுகின்ற அந்த நாளுக்கு பேர் தான் மஹ்ஷர். இந்த மஹ்ஷரை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லுகிற நேரத்தில் வனுஃபிக ஃபிஸ் சூரி ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். சூர் ஊதப்படுகின்ற நேரத்தில் வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள் அத்தனை பேர்களும் மூர்ச்சியாகி மயங்கி அவர்கள் மூர்ச்சியாகி விடுவார்கள். இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியோரை தவிர. அல்லாஹ் சூர் ஊதுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறான். சூர் ஊதப்பட்ட உடனே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும், வானத்தில் இருக்கிற மலக்குமார்களாக இருந்தும் சரிதான், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் மூர்ச்சியாகி விடுவார்கள். சும்ம நுஃபிக ஃபீஹி உஹ்ரா, பிறகு இன்னொரு சூர் ஊதப்படும். ஃபைதாஹும் கியாமும் யந்துரூன், அத்தனை பேர்களும் எழுந்து பார்ப்பார் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப ரெண்டு வகையான சூர் ஊதப்படுகிறது. ஒரு வகையான சூர் என்பது ஒட்டுமொத்த மக்கள் மூர்ச்சியாகி விடுவார்கள். பிறகு அல்லாஹ் ஊதப்படுகின்ற, அல்லாஹ் தஆலா ஊதுவதற்கான ஏற்பாடு செய்கிற நேரத்தில் அத்தனை பேர்களும் எழுந்து நிற்பார்கள் என்று சொல்லுகிறான். இதை நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு இன்னொரு விளக்கம் சொல்கிறார்கள். உலகத்தில் மலக்குமார்களாக இருந்தாலும் சரிதான், நபிமார்களாக இருந்தாலும் சரிதான், அத்தனை பேர்கள் மூர்ச்சியாவார் என்ற செய்தியை சூசகமான மூலம் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் காலத்தில் இரண்டு மனிதர் சண்டை போடுறாங்க. இஸ்தப்ப ரஜுலான், சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். எதுக்கு சண்டை போடுறான்னு கேட்டான், ரஜுலும் மினல் யஹூதி வ ரஜுலும் மினல் முஸ்லிமின், முஸ்லிம்கள் இருந்து ஒரு மனிதரும் யஹூதியை சேர்ந்த ஒரு மனிதரும் சண்டை போடுறாங்க. என்ன சண்டைன்னு கேட்டான், யஹூதி சொல்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய சிறந்தவர். முஸ்லிம் ஒருத்தர் சொல்கிறார் உலகத்தில் சிறந்தவர் ரசூலுல்லாஹ் தான். அந்த மாதிரியான சண்டை போகிறது. இப்படி சண்டை அப்படி முத்துகு நேரத்தில் ஃபரஃபால் முஸ்லிம் எதகு இந்த தாலி, யூதனுக்கு பலாரன் அடிச்சிட்டார். கோபம் ஏற்பட்டு கோபம் கடுமையாகி அரைஞ்சுட்டாரு. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்விட்ட தகவல் போகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் இரண்டு பேரை விசாரித்து விட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? லா துஹய்யிரூனி அலா மூசா, பொதுவாக மூசா விஷயத்திலேயோ நபிமார் விஷயத்தில் என்ன உயர்த்தி அந்த மாதிரிலாம் பேச வேணாம். யாருக்கு சொல்றாங்க? அந்த முஸ்லிம் என்ற சகோதரர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த மாதிரி உயர்த்தி பேச வேணாம். ஏன் தெரியுமா? ஃபைன்னன் நாஸ யஸ்அகூன, நாளை மறுமை நாளில் சூர் ஊதப்பட்டது பின்னால் எல்லாம் மூர்ச்சியாகுவார்கள். ஃபஅகூன் அவ்வல மன் யுஃபிக், மூர்ச்சியாகி பின்னால மீண்டும் சூர் ஊதப்படும். அப்போது நான் தான் முதலாவதாக எழும்புவேன். அந்த நேரத்தில் ஃபைதா மூசா பாத்துஷும் பிஜானிபில் அரிசி, அரிசியுடைய காலை பிடிச்சு கொண்டு மூசா அங்கே நிற்பாரு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் தான் முதலாவதாக எழும்புகிறேன் நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரிசியுடைய காலை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபீமன் சைக்க அஃபாக்க கபுலி, எனக்கு முன்னால் அவர் எழும்பிட்டாரா அல்லது இவருக்கு மட்டும் விதிவிலக்கானு கூட எனக்கு தெரியாது. விதிவிலக்கான என்ன? தூர்சினா மலையில ஒரு தடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சியாக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு மூர்ச்சியாக்கப்பட்டதனால இன்றைக்கு நீ மூர்ச்சியாக்கப்பட தேவையில்லை, நீ மட்டும் அப்படி இருந்து இந்த மாதிரி விதிவை கொடுத்தாங்களா தெரியாது என்று சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க? ரெண்டு செய்தி. ஒன்று, நபிமார்களுக்கு மத்தியில் உயர்த்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க.
இரண்டாவது சொல்ல வராங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் எல்லாருமே வந்து மூர்ச்சியாக்கப்படுவாங்க, பிறகு எழுப்பாட்டப்படுவாங்க என்ற தகவலை நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு இதன் ஊடா சொல்லி காட்டுகிறார்கள். இது என்ன விளங்குறது? உலகத்தில் ஒரு நாள் உலகம் அழிக்கப்படும், பிறகு சூர் ஊதப்பட்டு எல்லாரும் எழுப்பாட்டப்படுவோம் என்ற தகவல் இந்த செய்தி சொல்கிறது. இப்படி ஒன்று திரட்டப்படுகின்ற அந்த நாள் என்பது ஒரு சாதாரண நாள் கிடையாது, ஒரு பயங்கரமான நாள். இந்த நாளை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில பல இடங்களில் பேசுகிறான். நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக நிறைய இடங்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நாள் கடுமையானது, சாதாரண நாள் கிடையாது. அதனுடைய பாரதூரத்தை அல்லாஹ் எப்படி விளக்குறான் தெரியுமா? எப்படி விளக்குறான்? அதுல ஒரு வசனத்தின் கூட எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள். இன்ன ஜல்சலத்த ஷாத்தி ஷைஉன் அலீம். அந்த நாளைக்கு இல்லையா எழுப்பாட்டப்படுகின்ற நாள், மிக திடுக்கிடக்கூடிய அந்த நாள் என்பது மிக கடுமையானது, அது சாதாரண நாள் கிடையாது. சொல்லிவிட்டு யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத், பால் ஊட்டுகின்ற ஒவ்வொரு தாயும் வந்து பால் ஊட்டுவதையே மறந்து விடுவாள். அப்படி என்ன, யாரு மறுமையில பால் ஊட்டி கொண்டு இருப்பாங்களா? அப்படியெல்லாம் நடக்காது. பால் ஊட்டுறதுல அங்க நடக்கிறது இல்ல. அதனுடைய பயங்கரத்தை ரசூல் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இந்த மாதிரி விளங்கப்படுத்துறான். எப்படி? நாளை மறுமை நாள்ல ஒரு தாய் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டுகிற நேரத்தில் குழந்தையே மரக்கடிக்க செஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாள் என்பதை இந்த ஒரு அடிப்படை ஊடாக அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். தொடர்ந்து பாருங்க, வத்தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, ஒரு தாய் வந்து குழந்தையே சுமந்திருக்கிறார், கற்பிணியா இருக்கிறார். கற்பிணியா இருக்கிற தாய் வந்து இந்த கடுமையினால குழந்தையை பிரசவித்துருவாள், குழந்தையை பெற்றெடுத்துருவாள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாள். அன்றைக்கு குழந்தை கற்பிணியால இருப்பதில்லை, ஒரு பால் ஊற்றுறது அடிப்படையாக கிடையாது. மறுமை நாள யார் தான் பால் ஊட்ட போறாங்க? யார் தான் கற்பிணியா இருக்க போறாங்க? எல்லாம் கற்பிணியோட எழும்புவாங்களா? அப்படி இல்லை. எதுக்கெல்லாம் சொல்றான் தெரியுமா? ஒரு கற்பிணி என்பது இந்த ஒரு பயங்கரமான ஒரு நாள்ல பிரசவித்துருவான்னு அர்த்தம். சாதாரண நாள் கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கரமான நாள் என்பதை இந்த ஒரு அடிப்படை ஊடால எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். இது ஒரு அடிப்படை. அதே போன்று பாருங்க, இன்னும் சொல்லுகிற நேரத்தில் அந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வந்து எப்படி தப்பித்துக்கொள்ள பார்ப்பான் தெரியுமா? யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதி பிபனி, அந்த நாளுடைய பயங்கரத்தினால் அவன் எப்படி தப்பித்துக் கொள்ள பார்ப்பான்னு கேட்டான். தன் குழந்தையை ஈடு வச்சு இந்த வேதனை இருந்து நான் தப்பித்துக் கொள்ள பார்ப்பானான். நான் என்ன மகன் இருக்கிறான், இந்த வேதனை தப்பித்துக் கொள்ளணும், இந்த மகனை வச்சுக்கொண்டு அடமான வச்சுக்கொண்டு என்னை பாதுகாத்துருங்க. வசாஹிபத்தி வாகி, அவனுடைய மனைவி, அவனுடைய சகோதரன், உற்றார் உறவினர்கள், வமம்ஃபில் அர்து ஜமியன், ஒட்டுமொத்த மக்களை எல்லாம் அடகு வச்சு சும்மையுஞ்சி, அதிலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும், எனக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று அடமான வச்சு இந்த மாதிரி தப்பித்துக் கொள்ள விரும்புவான் என்று செய்திய அல்லாஹ் சொல்றான். அப்ப யோசித்து பாருங்க, குழந்தையை கொடுத்து குழந்தை தண்டனை கொடுங்க, நான் பாதுகாப்பு பெறணும். என் சகோதரன் தண்டனை கொடுங்க, நான் பாதுகாப்பு பெறணும். என் சகோதரன், என் மனைவி, என் குழந்தை, உற்றார் எல்லாரும் சேர்ந்து வச்சுக்கொள்ளுங்க, வைத்து என்னை பாதுகாருங்க, நான் பாதுகாப்பு பெறணும், எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். என் குழந்தை அழிஞ்சாலும் சரிதான், என் மனைவி அழிந்தாலும் சரிதான், என் சகோதரன் அழிஞ்சாலும் சரிதான், எல்லா தண்டனையை கொடுத்தாலும் சரிதான், பரவாயில்லை, எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் என்று ஒருத்த வந்து அந்த நேரத்தில் தப்பித்துக் கொள்ள பார்ப்பான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பாருங்க, இன்னும் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமன், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு எழுப்பாட்டப்படுவோமே, அப்படிப்பட்ட அந்த நாளை பயப்படுங்கள். அப்படி எப்படிப்பட்ட நாள்னு கேட்டால், லா யஜ்ஸி வாலிதுன் அம் வலதிஹி, ஒரு தகப்பன் குழந்தைக்கு உதவி செய்ய முடியாத நாள். வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அம் வாலிதிஹி ஷைஅன், ஒரு குழந்தை தகப்பனுக்கு சிறிய அளவு கூட, சின்ன அளவு கூட உதவி செய்ய முடியாத அந்த நாளை
நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரெண்டு வகையான எச்சரிக்கை. ஒன்று அல்லாஹ் பயப்படுங்க, இரண்டாவது அந்த நாளை பயப்படுங்க. அந்த நாள் சாதாரண நாள் கிடையாது. நீங்க உங்களோட குழந்தைக்கு உதவி செய்ய முடியாது, உங்களோட குழந்தை உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, சிறிய அளவு கூட உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாள் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். எப்படி பாதுகாக்கணும், எந்த முறையில் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு நிறைய அறிவுறுத்தல் மூலமாக, நிறைய செய்தி ஊடகங்களுக்கு நிறைய வழிகாட்டுகிறது. எனவே இது போன்ற செய்திகளை வச்சு நம்ம என்ன விளங்க வேண்டியிருக்கிறது, அந்த நாள் என்பது ஒரு பயங்கரமான நாள். அது மாத்திரம் கிடையாது, ரசூல் எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. சூரியனை எல்லாம் அண்மித்து வைக்கப்படுகின்ற தருணத்தில் அதனுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் வியர்வையாக வடியும். சாதாரணமா ஒருத்தர் திடீர்னு பயப்படுறாங்க, அப்படி படபடுத்து வியர்வை வந்துடும். அந்த மாதிரி இவன் படபடுத்து வியர்வை வந்து அந்த வியர்வையால் அவன் மூழ்கிடுவான். எந்த அளவுக்கு வருமா, காதளவுக்கு வியர்வை வந்துருமா. அவன் வியர்வே காதளவுக்குண்டா, அந்த அளவுக்கு எதை சொல்ல வராங்க, வியர்வையால மூழ்கிறான் அளவுக்கு ஒரு பயங்கரமான நாள், அவ்வளவு உஷ்ணமான நாள். சூரியன் அண்மிச்சு வைத்து அந்த உஷ்ணம் தாங்க முடியாது, அதனுடைய பயங்கரம் தாங்க முடியாது, அதனுடைய அச்சம் தாங்க முடியாது. இந்த மாதிரி தினத்தில் எங்கட வியர்வை எல்லாம் அப்படியே வடிந்து கொண்டே இருக்கும். சாதாரணமா கிடையாது, ஒரு நீர்ல மூழ்கிற அளவுக்கு வியர்வை வடியும்னு சொன்னா இதெல்லாம் வச்சு நம்ம என்ன விளங்க வேண்டும், அந்த நாள் என்பது மிக கொடுமையான நாள், ஒரு பயங்கரமான நாள். இந்த நாளில மனிதன் எழுப்பாட்டப்படுகின்ற பொழுது அவன் எப்படியெல்லாம் எழுப்பாட்டப்பட்டு பார்வைக்கு ஆக்கப்படுகிறான் என்பது ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் பாருங்க, இந்த தலைப்புக்கு நடத்திக்கிறோம், மஹ்ஷர்ல வந்து யாருடைய மோசடிக்காரருடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லிக்குல்லி காதிரின் லிவா யௌமல் கியாமத்தி யுரஃபு பிஹி யுகாலு ஹாதிஹி அதிரத்து ஃபுலான். எப்படியா, மறுமை நாள்ல வந்து மோசடிக்காரனுக்கு ஒரு கொடி கொடுக்கப்படும், கொடி வச்சிருப்பான். அப்படி இந்த கொடி எப்படி கொடுக்கப்படும் தெரியுமா? மக்கள் எல்லாம் விளங்குற மாதிரி. இந்த கொடி கொடுத்தவன் யாரு தெரியுமா? இவன் உலகத்தில் மோசடி பண்ணவன், பித்தலாட்டம் பண்ணவன், மக்களை ஏமாத்தினவன் என்று மக்களுக்கெல்லாம் விளங்குற வகையில அல்லாஹ் அவனுக்கு கொடியை கொடுக்கிறான். அந்த கொடி எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? இந்த ஸ்திஹி யௌமல் கியாமா, பின் துவாரத்தினூடா கொடி ஏற்றப்படும். எவ்வளவு பயங்கர யோசிச்சு பாருங்க. அப்படி ஏற்றப்பட்டு அவ எப்படி விளங்க தெரியுமா? மக்கள் சொல்லுவாங்களா, இவன் யாரு தெரியுமா? இவன் தான் உலகத்தில் பிராடு பண்ணவன், மோசடி பண்ணவன் என்று மக்களுக்கெல்லாம் அறிகிற வகையில, விளங்குகிற வகையில இந்த கோணத்தில் அவனுக்கு கொடி கொடுக்கப்படும் என்று நபிகள் சொல்லி காட்டுகிறார்கள். இது புகாரில இன்னும் பல கிரந்தங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு தினத்தில், ஒரு கொடுமையான ஒரு தினத்தில் ஒரு சாராருக்கு எப்படி அறிமுகம் செய்யப்படுகிறார்கள்? அசிங்கமான அடிப்படையில், கேவலமான அடிப்படையில், இவன் மோசடிக்கார என்று இழிவா பேசுற வகையில் அல்லாஹ் அறிமுகம் செய்யறான்னு கேட்டால் அதிலிருந்து ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது ஏன் நான் அந்த தலைப்படுத்த தெரியுமா? பொதுவாக வந்து இது மனிதன் குலத்தில் எல்லாருக்கும் சம்பந்தப்படும் மோசடி. ஏன்னா வியாபார ரீதியில மோசடி என்பது ஆங்காங்க நுழைய வரும். இந்த நேரத்தில் வந்து எல்லாரோடு சம்பந்தப்படுவதனால ஒவ்வொருத்தருக்கும் அடிக்கடி இது போன்ற செய்திகளை பேசப்பட வேண்டும். அப்ப வந்து என்ன செய்யலாம், மோசடி செய்தவன் திருந்து கொள்வான், நான் மோசடி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கேவலப்படுத்தப்படுவேன், நாளை மறுமை நாள் அசிங்கப்படுத்தப்படுவேன், இந்த கேவலத்தை கொண்டு மக்கள் அறிமுகம் செய்யப்படுவேன் என்ற ஒரு கேவலமான ஒரு அடிப்படை எனக்கு உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாம் அவர்கள் இந்த செய்தி மக்களுக்கு சொல்கிறார்கள். அன்பா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நீங்க மறுமையில கேவலப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி எப்படி எல்லாம் எச்சரித்தா தெரியுமா? எப்படி எச்சரித்தார்கள் சொன்னார்கள், எப்படி சலாதத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாள்ல 3 பேருக்கு எதிராக நான் போரிடுவேன், வாதிடுவேன் அல்லாஹ்விடத்தில். அதுல 3 பேர் யார் தெரியுமா? ரஜுலுன் ஆதாபி சும்ம கதர, அதுல ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சத்தியம் பண்ணி மோசடி பண்ணியவர். இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ
இவர்களுக்கு எதிராக நான் வாதிடுவேன். இன்னொரு மனித வஜரன் பஹுரன் ஃபஅக்கல தமனஹு, சுதந்திர ஒருத்தனை வந்து விடுதலை செய்து மறுமை நான் யாரு ரசூலுல்லாஹ் காலத்துல பிறகு விடுதலை செஞ்சது பின்னால அதை வித்துக்கிற அந்த பெருமதியை வாங்கினவன் விடுதலை செஞ்சாலே பிறகு காசுக்கு விற்க கூடாது, சுதந்திரமா ஆக்கிட்டு பிறகு அவரை கொண்டு வந்து வித்து காசு எடுக்கிறது, இந்த மாதிரி மோசடி பண்ணவன். மூணாவது யாருன்னு கேட்டான், வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யூத்திஹி அஜ்ரஹு, ஒருத்தனை கூலிக்கு வேலை ஆக்கி அவன் நல்ல வேலையை வாங்கிட்டு எந்த கூலியும் கொடுக்காம அனுப்பிய மனிதன். பாருங்க, ஒருத்தனை கடைக்கு எடுக்கிறோம், நல்ல வேலையை வாங்குறோம், வேலையை வாங்கிட்டு கூலியை கொடுக்காம அனுப்பிடுறோம், இந்த மாதிரி கொடுத்தவனுக்கு எதிராக நான் மறுமை நாள்ல வாதிடுவேன். இன்னொருத்தர் யாரு, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு சத்தியம் பண்ணி ஏமாத்துறான், மக்களை ஏமாத்துறான். மக்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொன்னாலே ஏமாறத செய்வாங்க. அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி ஏமாத்துவானா? முஸ்லிம் ஏமாத்த மாட்டானே என்ற ஒரு அடிப்படையில் எல்லாரும் அவனை நம்பத்தான் செய்வாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி மக்களை ஏமாத்தினவன், மோசடி பண்ணவன், இவனுக்கு எதிராக மறுமை நாள்ல நான் வழக்கு தொடருவேன், வாதிடுவேன். நபிகள் சொன்னா ஏன் சொன்னார்கள், உலகத்தில் இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி செய்யாத, உனக்கு கொடி வேற ஏத்தப்படும், கொடி வேற ஏத்தப்பட முன்னா அல்லாஹ்ட்ட இவர் முறையிடுவாரு, அல்லாஹ் இவன் யாரு தெரியுமா, இவன் இப்படிப்பட்டவன் என்று மறுமையில அல்லாஹ்ட்ட வாதிடுவாங்க. இது பயங்கரமான எச்சரிக்கை. இது ஒரு எச்சரிக்கை. பாருங்க, இன்னொரு எச்சரிக்கை என்ன சொன்னார்கள், உலகத்தில் ஒருத்தன் செய்யறான்னு கேட்டா மோசடி என்பது விளங்கணும். எப்படி மோசடி, அது நிறைய நடக்கிறது. எப்படி மோசடி என்றால் அது விளங்கணும் இல்லையா? இப்ப வியாபாரத்தில் பிசினஸ் பண்ணுகிற நேரத்தில் ஒரு பைக் ஒருத்தன் வாங்குற பைக்கை வாங்கின நேரத்தில் அவன் என்ன சொல்றான்னு கேட்டா அது நிறைய குறை இருக்கு. ஆனா குறைய மறைக்கிறான், நம்ம கிட்ட மறைக்கிறான். ஆனா அந்த குறை அவனுக்கு தெரியும், இதுல ஒரு பெரிய குறை இருக்கிறது, இதை நம்ம வெளிப்படுத்தினா நமக்கிட்ட நிறைய ஆதாயம் கிடைக்காது, ஒரே அடியா 10,000 20,000 குறைஞ்சிரும். அதை அப்படியே மறைச்சிட்டு இவனை ஏமாத்துறான். ஏன் எப்படி ஏமாத்துறான் தெரியுமா? ஆளை ஊர்ல நல்லா தெரிஞ்சவர், பைக்கை பத்தி நல்லா அறிஞ்சவர், அவன் ஏமாத்த மாட்டான். யார் தூரத்தில் வாரானோ, யாரை ஏமாத்த முடியுமோ அவனை பார்த்து தட்டிடுறது. இப்படி சொல்லுவான், பேசிக்கொள்வாங்க, நம்ம தட்டிட்டோம் பாரு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு பைக்கை தட்டிட்டோம், இப்படி ஒரு சர்வசாதாரண பேசிக்கொள்வாங்க. அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு பொருள்ல ஒரு குறை இருந்தால் அந்த குறை அவனுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இன்ன குறை இருக்கிறது, எனவே நான் குறைச்சிட்டாரேன். அப்ப சில குறை என்பது விளங்காது, அது அவனுக்கு தெரியாது. பிறகுதான் அவன் பாப்பா இந்த குறைக்கு, அது அவன் அல்ல மோசடிக்காரன் கிடையாது. ஆனா வெளிப்படை எனக்கு தெரியும், இந்த பைக்ல என்ன குறைக்கு, இந்த கார்ல என்ன குறைக்கு, இந்த வேன்ல என்ன குறைக்குன்னு தெரியும். அது பெரிய குறை, இன்ஜின்ல குறை. இந்த குறையை நான் வெளிப்படுத்தினா அது நமக்கு நிறைய பிரச்சனை ஆயிரும் என்பதற்காக அப்படி மறைச்சு, சில ஆட்களை பார்த்தீங்கன்னா பைக் விற்கல அப்படியே நல்லா கழுவி வாஷ் பண்ணி பார்த்தோம்டா இன்றைக்கு எடுத்தமா பைக் இருக்கும், இன்னும் போல அழகா இருக்கு, உடனே அவன் மயங்கி பைக்கை பார்த்து மயங்கி வாங்கிடுவான். பிறகு ஒரு மாசம் போக்கு 2 நாள் போக்கு விளங்கும், ஏமாத்திட்டான். ஆனா உண்மையில ஏமாத்திக்கிறான், அவனுக்கு தெரியும். ஆனா மறைச்சிக்கிறான். இந்த அம்மா இது மோசடி தானே, இது ஃப்ராடு தானே. இந்த மாதிரி தொழில் என்பது மக்கள் மத்தியில் சர்வசாதாரணம் இருக்கிறது. ஒரு போன் வைங்க, போன்ல சில பிரச்சனை இருக்கும், ஆனா அதை மறைச்சு விற்பான். அப்படி நம்ம எல்லா வகையான அடிப்படை எடுத்துடலாம். அப்ப பொதுவாக நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த பொருளை விற்பதாக இருந்தாலும் சரிதான், அந்த பொருளுடைய குறை எங்களுக்கு தெரியும் என்றால் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த குறையை மறைச்சா நம்ம நிறைய லாபம் தேடலாம், நீ தேடலாம், உலகத்தில் நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா அல்லாஹ் லிஸ்ட் போட்டு வைப்பான், இவன் இப்படி மோசடி செஞ்சான், இந்த கார்ல மோசடி செஞ்சான், இந்த பைக்ல மோசடி செஞ்சான், இந்த கேமரால மோசடி செஞ்சான். இப்படி என்ன செய்வான்னு கேட்டா இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஏமாத்துக்காரனுடைய லிஸ்ட மறுமையில வைத்து இன்னார் நல்லா செஞ்சிருவான், இழுப்பாட்டிடுவான். இந்த அவரு கொடியை கொடு, இவரு கொடியை கொடு, இவரு கொடியை கொடு, எல்லாம் ஏத்துருவான். அப்ப நம்ம என்ன பார்க்கணும், உலகம் என்பது இன்றைக்கு நாளைக்கு அழிஞ்சிருவோம், நானும் நீங்கள் மௌத்தா போயிடுவோம், உலகம் அழிஞ்சிரும். அப்ப நான் மௌத்தா போக முன்னால நான் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும்,
யாருக்கும் மோசடி பண்ணி வாழக்கூடாது. இன்னொரு பாருங்க, மோசடி பண்ணா அவன் எவ்வளவு கவலைப்படுவான் பாருங்க. இப்ப வந்து ஒரு ஏழை அடிக்கிறவங்க, நீங்க ஒரு இன்ஜின்ல பெரிய பிரச்சனை, அதை மறைச்சு கொடுத்துட்டீங்க. இவன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கிட்டான். இப்ப என்ன செய்வான் பாருடா, எவ்வளோ நாளை பிறகு ஒரு பைக் வாங்கினோம் கஷ்டப்பட்டு, அந்த பைக்கை கூட ஓட முடியாது, இன்னும் 20,000 செலவழிக்கணும். அந்த 20,000 நான் எங்க போவேன், நானே சீட்டு பிடிச்சி வாங்கியிருக்கிறேன், கடன் பட்டு வாங்கியிருக்கிறேன், இன்னும் 20,000 தான் எங்க போவேன். அவன் கவலைப்படுறான், துக்கப்படுறான். இது அவனுக்கு திட்டுறான், இவனுக்கு ஏசுறான், மறைமுகமா இவன் மனுஷனா என்று மறைமுகமா ஏசுவானா இல்லையா, திட்டுவானா இல்லையா? அப்ப நம்ம திட்டுகின்ற பொழுது உண்மையில அந்த திட்டு எப்ப பலிக்கும்? இவனுக்கு தெரியாம இருந்தா அது பலிக்காது, வேணுமணி செய்யல. ஆனா வேணுமணி செஞ்சிருந்தா பலிக்கத்தானே செய்யும் அது. எனவே நம்ம ஒரு பக்கம் பாதிக்கப்படுறான், கவலைப்படுறான், துக்கப்படுறான். அப்ப நல்லா விளங்கணும், இது உலகத்தில் அடுத்தவன் பாதிக்கப்படுறான், நாளைக்கு நாங்க பாதிக்கப்படுவோம், நாளைக்கு நாங்க கேவலப்படுவோம், நாங்க அசிங்கப்படுவோம் என்பது விளங்கித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இங்க அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி சத்தியம் பண்றா பிசினஸ்ங்க. ஒருத்தன் வந்து ஒரு பொருள் விற்பான், விற்கக்குள்ள இது ஒரு சைனாட சாமான இருக்கும், அது ஜப்பான்ல. இவன் வந்து வெளிப்படையா பார்த்தா விளங்காது, இது ஜப்பான்ட வந்து பொருள் தான் என்று அவனை ஏமாத்துருவான். அல்லாஹ் மீது ஆணை சொல்லிடுவான், அல்லாஹ் மீது ஆணையாக இந்த பொருள் வந்து ஜப்பான்ட தான். ஆனா அவனுக்கு அது சம்பந்தம் தெரியாது. அப்ப ஜப்பான் சொன்னால கொஞ்சம் என்ன செய்யலாம், மக்கள் எடுத்துருவான் என்பதற்காக சொல்லுவான். பிறகு அவன் தேடி பார்த்த விளங்கும், உங்களை அவன் ஏமாத்துறாங்க. அப்ப என்ன, யார பேரை பயன்படுத்தினா, இல்லையே அல்லாஹ்ன பேரை சொன்னாங்க, அல்லாஹ்ன பேரை பயன்படுத்தி நிறைய பேர் நம்ப செய்யறான். இந்த ஒரு பலவீனத்தை வைத்து என்ன செய்யறான்னு கேட்டா நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி ஏமாத்திரம் வந்து அல்லாஹ் இவர்களுக்கு எதிராக மறுமை ரசூலா என்ன செய்யறாங்க, வாதிடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது பாருங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து மோசடி நடக்கிற நேரத்தில் ரசூல் ஒரு சந்தைக்கு போறாங்க. சந்தைக்குன்னு போன நேரத்தில் அப்படி வந்து ஒரு பொருளை வந்து கையை விட்டு பார்க்கறாங்க. ஒரு பெரிய ஒரு பொதி இருக்குல்ல, பொதி கையை விட்டு பார்க்கறாங்க. பொதிக்குள்ள வந்து ஈரமா இருக்கிறது, மேல காஞ்சிருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டான் தெரியுமா, அடியானே அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமி கை யராஹுன் நாஸ், மக்கள் பார்வைக்காக வேண்டி அதை மேல எடுத்து வைக்க கூடாதா, ஏன் அதை மறைச்சு வைக்கிறீங்க? குறைய மறைக்கிறான் பாருங்க, ஈரத்தை மறைச்சு மேல காஞ்சமாய் காட்டுறாங்க, குறைய மறைக்கிறாங்க இல்லையா, குறைய காட்டலாமே, ஏன் மறைச்சி வந்து இப்படி செய்யறீங்க? அவரு காரணம் சொல்றாரு, இல்ல மழை பெஞ்சிக்கு அதனால சார் உண்மை, மழை பெஞ்ச உண்மை, மழை பெஞ்ச ஈரத்தை ஏன் வந்து மழை பெஞ்சா என்ன ஒரே அடியா மேலால தான் ஈரமாகணும், என்ன கீழால மட்டும் ஈரமாக்கி ஈரமான பகுதி மேல வை, மக்கள் பார்வைக்கு வை என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் இந்த மாதிரி மோசடி பண்றானோ, இந்த மாதிரி ஏமாத்துறானோ, இவன் என் மார்க்கத்தை சார்ந்தவன் கிடையாது சொன்னார்கள். இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி எச்சரிக்கை ஏன் சொன்னாங்க? நீ மறுமையில கேவலப்படுவா, மறுமையில அசிங்கப்படுவா, அதுக்கு முன்கூட்டிய ரசூல சந்தைக்கு போறாங்க. சந்தையை போய் அப்படியே சோதிச்சு பார்க்கறாங்க. நாளைக்கு சந்தை உள்ளவன் தெரியாம செஞ்சு பாவத்தாளி ஆகக்கூடாது இல்லையா, அது விளங்கப்படுத்துறாங்க. கை விட்டு கூட வச்சு பார்க்கறாங்க, யார் ஏமாத்துக்கார ஏமாத்த பார்க்கறாங்க. உண்மையில வேற நோக்கத்தில் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் இல்ல, உனக்கு தெரியாம கூட உனக்கு இருக்கலாம், ஆனா வந்து மக்கள் பார்வைக்கு வைக்கலாம் தானப்பா, இப்படி ஏமாத்துனீண்டா இந்த மாதிரி ஏமாத்தாதே, இப்படி ஏமாத்தின மோசடிக்காரன் என்று சொல்லி ரசூல் செய்றாங்க, சொல்றாங்க. மட்டுமில்ல என் மார்க்கத்தை சார்ந்தவன் கிடையாது. இரண்டாவது எச்சரிக்கை. மூணா பாருங்க, ஒரு அடியன் வந்து வியாபாரம் பண்றான், ஃபைன் சதக்கா ஒபையனா, யார் வந்து உண்மையை சொல்லி நேர்மையை சொல்லி இதனுடைய குறைகளை தெளிவுபடுத்தி இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்களோ, பூரிக்கலஹுமா ஃபீ பைஇஹிமா, இவங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். நீங்க என்ன பாக்குறீங்க, இந்த குறைய மறைச்சால் நிறைய லாபம் கிடைக்கும், அதை பார்க்காங்க. நீ குறைய மறைக்காம வெளிப்படைய சொல்றீங்க, லாபம் குறையும் தான், பரக்கத் தெரியும். நீ நினைக்காத பரக்கத்தால வச்சிருப்பான். இதை ஒரு அடியா நினைச்சு பாருங்க. அப்போ நான் வந்து உண்மையில இந்த குறைய சொல்றவங்க எனக்கு லாபம் குறையத்தான் கிடைக்குதுங்க, 10,000 குறையும், 20,000 குறையும், குறையிற மட்டுமல்ல அல்லாஹ் இதில் பரக்கத் செய்கிறான், அபிவிருத்தி செய்கிறான். ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா அதுல 10,000 கிடைக்கிற மாதிரி என்ன செய்யறான், பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். அப்ப எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் தேவையில்லையா?
அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாம இருந்தாக்கா ஒரு மனிதனுடைய வியாபாரம் வந்து என்ன செஞ்சிரும், நஷ்டமாயிருமே. ரசூல் சொல்றாங்க, தொடர்ந்து சொல்றாங்க, வைன் கதபா வக்கத்தமா, யார் பொய் சொல்லி அந்த குறையை யார் மறைக்கிறானோ, முஹிக்க பரக்கத்து பைஹிம், அந்த வியாபாரத்துடைய பரக்கத்து வந்து அழிஞ்சு போயிடும். அந்த வியாபாரத்தில் பரக்கத்து இருக்காது, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்காது. எப்ப இருக்காது? யார் பொய் சொல்லி அந்த குறையை யார் மறைச்சு வியாபாரம் பண்றானோ இவனுக்கு என்னையா அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்காது. அது பரக்கத்தை அல்ல அழிச்சிடுவான். இது புகார வார செய்தி பாருங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கணும், எந்த வியாபாரம் பண்ணினாலும், எந்த காணிய வியாபாரம், எந்த பொருளா இருக்கலாம் பரவாயில்லை, அதனுடைய குறைகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும், உண்மை சொல்லப்பட வேண்டும், நேர்மையா இருக்க வேண்டும். அது அந்த குறையை மறைக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்காது, உங்க வியாபாரத்தில் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி கிடைக்காது. மறுமையில கேவலப்பட்டு பேத்துருவோம், அசிங்கப்பட்டு பேத்துருவோம். இந்த மோசடிக்காக வேண்டி ஸ்பெஷலான என்ன கேவலப்படுகிற வகையில் கொடி கொடுக்கப்படும். இதை பயந்து நம்ம அல்லாஹ்வுடைய பரக்கத் எனக்கு தேவை, ஏமாத்தி வியாபாரம் பண்ண தேவையில்லை. அது இந்த பாருங்க, மாணிக்க கல்லுக்கு தானே, மாணிக்க கல்ல வந்து நிறைய மோசடி இருக்கும். சில டெக்னிக்கல் கலர் அடிக்கிறது, கலர் அடிச்சிட்டோம்னா அது நிறத்தை கூட செஞ்சிடும், பளபளப்பா இருக்கும். இது கொஞ்சம் அவன் உண்மையில கழுவி ஒரு மாசக்கணக்கு போனதுல அதனுடைய சுயரூபம் விளங்கும். அது போற விளங்குவான், பாருடா நம்மளை ஏமாத்தினான், ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு வாங்கிடுவான். ஆனா ஒரு மாசம் போக்கில் அந்த சுயரூபம் காட்டிடும், டெஸ்ட் பண்ணி பார்த்தா விளங்கிடும். இப்ப என்ன செய்வான்னு கேட்டா, கைசி 50 லட்சம் போயிட்டே, 1 கோடி போயிட்டே, காலம் முழுக்க கவலைப்படுறான். நீங்க மாணிக்கக்கல் பிசினஸ் தானே, அதில் நிறைய மோசடி இருக்கிறது, நிறைய மறைச்சு செய்யறான்னு கேட்டா இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க. இப்படிப்பட்ட வியாபாரிகள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஒரே அடியா 50 லட்சம் உழைக்கலாம், ஒரே அடியா 1 கோடி உழைக்கலாம், எத்தனை கோடி உழைக்கலாம், அந்த அவனை ஏமாத்தலாம், யாரை ஏமாத்தலாம். ஆனால் அல்ல மறுமை நாள் என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட ஏமாத்துக்காரன் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில மோசடிக்காரெல்லாம் பெரிய பங்களா கட்டி நல்ல வாகன சொகுச வாழ்வாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி சொகுசு தெரியுமா? எல்லாருமே இல்ல, சொகுச வாழ்றாக்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாத்து, மாணிக்கல்ல ஏமாத்து, கலர் பண்ணி ஏமாத்து, இப்படி மக்களை ஏமாத்து. ஆனா சொகுச வாழலாம். இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலம் வாழுவோம், மௌத்தா போன நிலைமை என்ன? அல்லாஹ் கேவலப்படுத்துவானே, அல்லாஹ் இழிவுபடுத்துவானே, பின்துவாரத்து ஊடாக கொடி ஏத்தி இந்த மோசடிக்காரன் மக்கள் மன்றத்தில் விளங்க வைப்பானே. இதெல்லாம் ஒருத்தன் விளங்கினான்டா, அறிஞ்சான்டா, இந்த மாதிரி ஏமாத்து வேலையை யாரும் செய்ய மாட்டான். இது ரசூலுல்லாஹ்வோட எச்சரிக்கை. அதே போன்று பாருங்க, ரசூலுல்லாஹ் வந்து எங்களுக்கு முன்னைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நேர்மைக்கு உதாரணம் காட்டுறான். நேர்மை, அந்த செய்தியை பாருங்க, எப்படி நேர்மையா இருந்தாங்க. ஆனா இன்றைய மக்களை பார்த்தா உப்புட்டு அளவு பார்க்கறதுல நேர்மை கிடையாது செய்தி வழங்கலாம். எப்படி? இஷ்தரா ரஜுலும் மின் ரஜுல், ஒரு மணி இன்னொரு மனிதருக்கு அசையா சொத்தை விற்கிறார், ஒரு காணியை விற்கிறாருங்க. விற்கும் போது ஃபவஜத ரஜுல் லத்தி இஷ்தரல் அகார ஃபி அகாரிஹி ஜர்ரத்தும் ஃபீஹா தஹப், அந்த காணியை வாங்கி குழிய தோன்றாரு, ஒரு தங்க டப்பா, தங்க வந்து ஒரு பாத்திரம் சரி அப்படி அவர் கிடைக்கிறது, தங்க நிரப்பப்பட்ட ஒரு கிடைக்கிறது. கிடைச்ச உடனே போய் சொல்றாரு, இந்த பாரு உண்ட காணியை நான் வாங்கினேன், உண்ட காணிக்குள்ள தங்க நிறைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இருக்கிறது, இதை வச்சுக்கோ, நீ ஹுது தஹபக மின்னி, இதை வச்சுக்கோ. அவரு சொல்றாரு என்ன தெரியுமா? இல்லையே, உனக்கு அந்த காணியை உனக்கு தானே வித்தங்க, நீ வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை. காணியை வித்தா காணியில் உள்ள அனைத்து உனக்கு தான், எனக்கு தேவையில்லை. இல்ல இல்ல இல்ல, இந்த எனக்கு காணியை மட்டும் தந்தா, தங்கத்தை தரலையே, எனக்கு காணியை மட்டும் தந்தா, தங்கத்தை தரேன்னு சொல்றாரு. இப்ப 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் போகுது. இவர் சொல்றாரு எனக்கு வேணாம், இல்ல நீ வச்சுக்கோ. எதுக்கு சொல்றாரு தெரியுமா? பயப்படுறாரு. இவர் தங்கமா இருந்து நான் எடுத்துட்டா, அவரு பயப்படுறாரு, இவரு கொடுத்தது பிறகு நான் எப்படி எடுக்கிறது? பாருங்க, யோசித்து பாருங்க, எவ்வளவு நேர்மைன்னு பாருங்க. பிரச்சனை ஒரு தங்க பை நிறைய தங்கம் இருக்கிறது. சொல்றாரு, நீ எனக்கு காணி மட்டும் தந்தா, தங்கத்தை எனக்கு தரல, எனவே தங்கத்தை வச்சுக்கோ. அவரு சொல்றாரு, காணியை தந்தா உள்ள அனைத்து அது உனக்கு தாப்பா. அப்ப வந்து இது என்னதுக்கு போட்டி? நேர்மை. நாளைக்கு மோசடிக்காக வரக்கூடாது, ஹராத்த திண்டதா வரக்கூடாது என்பதற்கு ஒரு போட்டி. உடனே தீர்க்க முடியல.
இப்படி ஒருத்தர் போறான், நீதி செலுத்தக்கூடிய ஒருத்தர் போறான், போய் சொல்றாங்க பாருங்க இந்த மாதிரி நிலைமை. அவர் என்ன சொன்னா தெரியுமா? அப்படியா, சரி உனக்கிட்ட புள்ளைக்கா இருக்கு, என்ன புள்ள? ஆம்பளை புள்ள. உனக்கிட்ட புள்ளைக்கா? ஆமா இருக்கு, என்ன புள்ள? பொம்பளை புள்ள. இப்ப 2 பேரும் கல்யாணம் முடிச்சு வச்சு இது சொத்தை 2 பேருக்கு கொடுத்துரும், 2 பேரும் அனுபவிக்கட்டும். அப்ப என்ன, 2 தரப்பும் அனுபவிக்கட்டும் என்று அவர் தீர்ப்பு சொல்றாரு. அந்த செய்தி புகாரி பதிவு ரசூலுல்லாஹ் எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? இந்த 2 அடியானும் எதுக்கு இந்த மாதிரி நடந்து கொண்டாங்க? அடுத்தவன சொத்து எனக்கு இருக்க கூடாது, அபகரிக்க கூடாது, நாளைக்கு மறுமையில நான் குத்தவாளி ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டி இவங்க எவ்வளவு நேர்மையா நடக்க பார்த்தாங்க, அல்லாஹ் மீது எவ்வளவு அச்சம் கொண்டாங்க. ஆனா உண்மையில பார்த்தா இதுல 2 பேரும் தவறு கிடையாது. ஒரு காணியை வாங்கி எடுத்தா வைங்க, எடுத்தா தப்பு இல்லை, தவறு கிடையாது. காணியை வாங்கினா உள்ள அனைத்து எனக்கு தான், தப்பு இல்லை. ஆனால் அவர் பயப்படுறாரு. எதுக்கு பயப்பட்டாரு? அடுத்தவன் சொத்து நான் அபகரிக்க கூடாதுன்னு பயப்பட்டாரு. இது நேர்மைக்கு ரொம்ப அளவுகோல். அதே போன்று பார்த்தீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் ரசூலா மக்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க என்பதற்கு யாரு சொல்றாங்க தெரியுமா? ஒரு அன்றைய காலத்தில் சுஃபியானை பொறுத்தவரை அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஹிரக்கல் மன்னன் விசாரிக்கிறார், யார? இந்த ரசூலா பத்தி விசாரிக்கிறார். இவர் யாரப்பா, இது என்ன ஒரு பண்பு என்ன கேட்கிறார். இவர் உண்மை சொல்றாரு, ஏன்னா பொய் சொன்ன மாற்று என்பதற்கு உண்மை சொல்றாரு. அவர் யாரு தெரியுமா சொல்றாரு? இவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தொழுகை நிலைநாட்ட சொல்றாரு, ஜக்காத்தை கொடுக்க சொல்றாரு, அதே அமானிதங்கள் நிறைவேற்ற சொல்றாரு, அமானித வாக்குறுதியை அது மோசடி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தியை மக்களுக்கு போதிக்கிறாரு என்று யார் சொல்றாங்க? இந்த அபூ சுஃபியான் அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஒரு அப்பே ஹிரக்கல் காபிர் விசாரிக்கிறார். என்ன சொன்னார்? இவர் கொள்கை என்ன தெரியுமா? மக்களுக்கு போதிக்கிற கொள்கை, அடுத்தவனை சொத்தை அபகரிக்க கூடாது, அமானிதங்களுக்கு மோசடி பண்ணக்கூடாது, அது கொடுத்த பொருளை நம்ம அபகரிக்க கூடாது, அதுக்கு நேர்மையா நடந்து கொள்ள வேண்டும், நீதியா நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நல்ல தன்மையை, நல்ல செய்தியை அன்றைக்கு யாருக்கு சொல்றாரு? அவர் கொள்கையில வேறுபாடு தான், மாற்று கொள்கையா இருந்தாலும் கூட உண்மையை உடைச்சு சொல்றாருன்னு பாருங்க. எந்த அளவுக்கு ரசூலா நடந்து கொண்டிருக்கிறாங்க, எந்த கொள்கையை மக்களுக்கு போதிச்சாங்க. ஆனா ரசூலா போதிச்ச கொள்கை இன்றைக்கு இல்லாம போயிடுச்சு. நேர்மையா நடங்க, நீதியா நடங்க, மோசடி பண்ணாங்க, அமானியத்தில் மோசடி பண்ணாங்க, எதெல்லாம் ரசூலுல்லாஹ் அங்க வரலாற்றில் போதிச்சாங்களோ இன்றைக்கு அதிகமான மக்கள்கிட்ட இல்லாம போயிடுச்சு, எடுபட்டு போயிட்டு. இதை கூட ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்ட முன்னறிப்ப சொல்றான். எப்படி சொன்னா தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு அடியான் நினைச்சுவான்னு கேட்டா, இப்படி ஒரு அடியான் போவானா, போய் நினைச்சுவான்னு கேட்டா ஃபலா யகாது அஹதுன் யுஅத்தில் அமானத்தை. ஒரு அடியான் சொல்வான்னு கேட்டா, இது எந்த மனுஷனை நம்பினாலும் நம்ப முடியலங்க, அமானிதங்களை சரியா பாதுகாக்கிற உலகத்தில் யாரும் இல்லவங்க, எல்லாரும் மோசடி பண்ற பேர் வழியை தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு அடியான் சொல்வானா. அப்ப சொல்வானா, இல்ல அந்த ஒரு இடத்துல ஒரு அடியான் இருக்கிறான்ப்பா, அவன் யாரு தெரியுமா? அமானிதங்களை நிறைவேற்றக்கூடியவன், மோசடி பண்ண மாட்டான், ஏமாத்த மாட்டான், அந்த இருக்கிற அந்த ஊர்ல. இப்படி எண்ணி சொல்ற அளவுக்கு காலம் வருமா? இன்றைக்கு அந்த காலம் தான் பாருங்க. ஏன் ஒரு காலத்தில் நம்மளாம் எப்படி பேசினா தெரியுமா? முஸ்லிம் என்றால் நேர்மையான வியாபாரிகள், அப்படி சொன்ன தன்மை கொஞ்சம் மாறி, அது சில மார்க்கத்தில் இல்லாத ஆக்களால ஒட்டுமொத்த நல்ல முஸ்லிம்களையும் கெட்ட பேர்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் என்றால் ஏமாத்து பேர் வழி, பொய் சொல்லக்கூடியவன், மோசடி பண்ணக்கூடியவன் என்ற ஒரு கெட்ட பேரை மாற்று மத சகோதரர்கள் கூட சொல்ற அளவுக்கு நாங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கிறது, துக்கப்பட வேண்டியிருக்கிறது. எங்க பார்த்தாலும் முஸ்லீம் தான் ஏமாத்துறான். அந்த அளவுக்கு நீ நாட்டில் சகஜமாக ஏமாத்து மோசடி பிராடு பித்தலாட்டம் நடந்து கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, ஒரு முன்னறிவிப்பு. அப்படி ஒரு காலம் வரும், சொல்ல முடியாது. அந்த ஊர்ல ஒருத்தரிக்காம இந்த ஊர்ல ஒருத்தரிக்கிறான், இப்படி நம்ம சொல்ற அளவுக்கு தான் அவன் இருப்பானா? இருக்கா இல்லையா? இன்றைக்கு இவன் நல்லவன், இந்த ஊர்ல நிறைய பேர் கெட்டவன், யாரை நம்ப முடியல, எவனையும் நம்ப முடியலங்க. தொப்பி போட்டு நம்ப முடியல, தாடி வச்சு நம்ப முடியல, இப்படி பயிரங்க சொல்றான். தாடி வச்சுன கூட நம்ப முடியல. அப்படி ஒரு சொல்ற அளவுக்கு கெட்ட பேர் வார அளவுக்கு என்னது காரணம் தெரியுமா? அந்த அளவுக்கு நம் சமுதாயத்தில் மோசடி என்பது ரொம்ப தலைவிரித்தாடுகிறது. எனவே இதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது ரசூலா சொன்ன எச்சரிக்கையிலிருந்து நாங்கள் மிக்க கவனமாக இருக்க வேண்டும்.
இந்த மாதிரி மோசடி என்பது பொதுவாக வியாபாரத்தில் எந்த மனுஷனும் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது இல்லாம ஒருத்தர் நேர்மையா வியாபாரம் பண்ணினால், வாக்குறுதி சரியா நிறைவேற்றினால், இவர்கள் கொடுக்கிற பாக்கி என்ன தெரியுமா? சுவர்க்கத்தில் ஃபிர்தௌஸ்னு சுவர்க்கம் இருக்கு. இந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ் சில பண்புள்ளவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் நுழைவிக்கிறான். சில பண்பு ஸ்பெஷல் சுவர்க்கம் ஃபிர்தௌஸ். அது 5 பண்புல சொல்றான். அதுல ஒரு பண்பு என்ன தெரியுமா? வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராவுன். அவர்கள் யாரது அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார்கள். இவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்க சோலை உண்டு என்றால சொல்லி காட்டுகிறான். எனவே அப்ப நான் நேர்மையாக நீதியாக நடந்து கொண்டால் உலகத்திலும் அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும், மறுமையில் எங்களுக்கு ஸ்பெஷலான சுவர்க்கம் கிடைக்கும் என்பதை விளங்கி இறுதி மூச்சு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையிலும் எந்த வகையிலும் ஏமாத்தாம, மோசடி பண்ணாம, அநியாயம் செஞ்சாம, சரியான முறை வியாபாரம் பண்ணி அந்த சரியான கொள்கையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.